கன்னிராசி மெய்யன்பர்களே, இந்த ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றிய தகவல் தான் இப்போ சொல்ல போகிறோம். கன்னிராசி மெய்யன்பர்களுக்கு ரீதியாக பார்க்கும்போது 7ஆம் வீடுங்கிறது கலசர ஸ்தானத்தில் போய் நிற்கிது. இப்போ ஆனால் அவர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு கன்னிக்கு 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 5, 6 கூடியவர் போய் 7ல் கேந்திரம் பெறுவது ஒரு வகை சிறப்பு. புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்கும், வருமானம் ஈட்டலாம், வெளிநாடு போகலாம், ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் போகக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தான் மேலோங்கும். அதை நீங்கள் பார்த்து, மற்றபடி வியாபாரம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமாண்ணா? சிறப்பாகவே இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும், புதிய தொழில் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், படிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பட்டங்கள் பதவிகள் வாங்குறதுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவியெல்லாம் சேரும். எல்லாமே சரிதான். குடும்ப ரீதியாக மட்டுமே குழப்பங்கள் மேலோங்குங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆக இந்த ஆண்டு நம்ம எப்படி கணக்கு பார்த்தாலும் கன்னிராசி மெய்யன்பர்களுக்கு பஞ்சம பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி, 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய சனி, அவர் 7ஆம் வீட்டில் கேந்திரம் பெறுகிறார். ஆக மதிப்பு மரியாதைகள் உங்களுக்கு கூடும். ஒரே மைனஸ் பாயிண்ட் தான், குடும்ப ரீதியாக குடும்பத்துக்குள்ள மட்டுமே பிரச்சனை வருமே தவிர, அல்லது வெளிவட்டாரத்தில் ஆத்மார்த்தமா உறவு ரீதியாக நெருங்கிய உறவினர்கள் வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர, மற்றபடி உங்க தொழிலா இருக்கட்டும், உங்களுடைய புகழுக்கோ தொழிலுக்கோ எந்த களங்கமும் வராது. அதே போல புதிய புதிய முன்னேற்றங்கள், புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய எழுச்சிகள், புதிய புதிய முயற்சிகள்லாம் கைகூட வேண்டிய நேரம். அரசியல் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும், உங்களுடைய இயக்கம் வெற்றி, அதாவது உங்களுக்கு தனி பேர் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போன்று மற்ற துறைகளும் உங்களுக்கு எந்தெந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறைகளெல்லாம் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான கன்னிராசி மெய்யன்பர்கள் ஆண் பெண் இருபாலருமே திருமணம் நடக்கலையா இப்போ நடக்க ஆரம்பிக்கும், கைகூடும். கன்னிராசி மெய்யன்பர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக உண்டு. இதையெல்லாம் சனி தருவார். அது 7 புதிய புதிய நட்புகளை உருவாக்குவார். ஆக அப்போ 7ஆம் வீட்டில் உட்காந்துக்கிறாரா, 7, 8, 9ஆம் வீட்டை பார்க்கிறார். குலதெய்வ குற்றம் வராமல் பார்த்து, நீங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது நீங்க வேண்டியிருந்தால் அதை போய் சரியா செஞ்சிடணும். குலதெய்வ குற்றம் ஒன்று வரும். அப்ப குலதெய்வ குற்றம் வரும்பொழுது தகப்பன் ஸ்தானம் மட்டும் இந்த கன்னிராசி மெய்யன்பர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்களுடைய அப்பா வகை அப்பா அவங்களுக்கு பிரச்சனையான ஆண்டு. உடல்நலம் சரியாக இல்லாமல் போயிடலாம். அப்பாவுக்கு அப்பா வகையில் மருத்துவ செலவு நீங்கள் செய்ய வேண்டிய தருணமாக இருக்கும். அப்பாவுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும். கன்னிராசி மெய்யன்பர்களுக்கு 7ஆம் வீட்டுக்குரிய சனியாக அமர்கிறார். குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வராமல் பார்த்து, கணவன் மனைவி உறவில் வேற்றுமை உருவாக வேண்டிய ஆண்டு இந்த 2 ஆண்டுகள். கணவன் மனைவி உறவில் வேற்றுமை உருவாகும். அந்த அளவுக்கு விடாமல் நீங்கள் தான் அனுசரித்து போய்க்கணும். கணவனோ மனைவியோ இருவரும் கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும். ஏன்னா பிரிவினைகள் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த சனி, அந்த 7ல் போய் நிற்கக்கூடிய சனி செய்வார். 7ஆம் இட சனி இல்லையா? திருப்பட்டூரில் அரங்கேற்ற ஐயனார் ஆலயம் இருக்குது, அரங்கேற்ற ஐயனார் கோயில். அவரை இருக பிடிங்க, சனி பயம் நீங்கும், சனியின் தொல்லைகள் நீங்கும். அதே போன்று இதை விட இன்னும் சிறப்பு, திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மணப்பாறைங்கிற ஊரில் இருந்து மணப்பாறையிலிருந்து 5 கிலோமீட்டரில் விஷ்ணு துர்கா ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று கன்னிராசி மெய்யன்பர்கள் புதன்கிழமை பச்சை புடவை வாங்கிட்டு போய், அம்மன் 8 அடி 2 அங்குலம், இந்த 8 கஜம் 10 கஜம் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கஜ கணக்கில் மாமிகள், மடிசால் மாமிகள் கட்டக்கூடிய நீளமான சேலைகள் தான் அந்த அம்மனுக்கு சுத்த முடியும். அதனால் பச்சை கலரில் பச்சை புடவை வாங்கி கொண்டு போய் அம்மனுக்கு, அதே மாதிரி பாசிப்பயிர் 17 படி, 17 கிலோ அல்லது 17 படி பாசிப்பயிர், அதே மாதிரி 17 அகல் விளக்குகள் அந்த கோயிலுக்கு, இதெல்லாம் சிறப்பாக தானம் கொடுக்கணும். நீங்கள் 17 விளக்குனா மண் விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு 17 விளக்கு, அதில் ஆமணக்கு எண்ணெயில் விளக்கு 17 விளக்கு போட்டு நீங்கள் அங்கே கன்னிராசிக்குரிய எந்திரம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், முன்கூட்டியே நம்முடைய சேனலில் வரக்கூடிய அந்த நம்பரில் பதிவு பண்ணிடணும். இத்தனாம் தேதி நாங்கள் கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய தகடு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கன்னிராசிக்குரிய எந்திரம் கொடுப்பார்கள். அந்த பூஜை பண்ணி அதுக்கு தேங்காய் பழம் சூடம்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அர்ச்சனையே பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லாவிட்டாலும் அங்கு நீங்கள் போகிற நேரம் எப்படி இருக்கோ தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அங்கே எந்திர தகடு, முதல்ல பூஜிச்ச எந்திர தகடு இருக்கும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி பெற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கணும். தொடர்ந்து அந்த எந்திரத்தை வீட்டில் மாட்டிட்டாலே உங்களுக்கு அந்த 2.5 ஆண்டு காலம் மாற்றங்கள் ஏற்படும் என்பது. அப்புறம் இது மட்டும்தான் இந்த கன்னிராசி மெய்யன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் தவிர, மற்றபடி எல்லா வகையிலுமே கன்னிராசி மெய்யன்பர்களுக்கு சிறப்பாகவே இந்த ஆண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சீரும் சிறப்பும் ஊரும் பேருமா வாழக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த 25ஆம் ஆண்டு மலர்கிறது. 27ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை இதே நிகழ்வுதான். ஆகவே அன்பர்களே, கன்னிராசி மெய்யன்பர்களே, கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு மிக பெரும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தருகிறார். ஆகவே
குடும்ப ரீதியாக மட்டுமே, உறவு ரீதியாக மட்டுமே, உறவினர்கள் ரீதியாக மட்டுமே சில பிரச்சனைகளை தருகிறார். அதற்கும் தீர்வு சொல்லிவிட்டேன். ஆகவே இந்த ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டாக மலர்கிறது. எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி மேலும் மேலும் நீங்கள் சிறப்புற வேண்டுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.